நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சிறுமானுடைய திருமேனி தோற்றத்தை பற்றி மூவகை வழிபாடு, அருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு, உருவ வழிபாடு முதலியவற்றை நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இடையிலே இந்த திருநீர் நம்மை உணர்ந்து கொண்டாலே நம் தலைவனாகி இறைவனை, சிவனை உணர முடியும். ஆகவே சில பதிவுகள் அதற்காக. சரி, அது சரி. இந்த சிவருமான் 3 திருமேனிகளை உடையவர். சரி, இவர் என்னத்தான் செய்கிறார்? பார்க்கும் இடமெல்லாம் ஒரு துறவியைப் போல அமைதியாக புன்முருளோடு தியான நிலையிலேயே அமர்ந்து கொண்டிருக்கிறார் சிவம், இல்லையா? ஆக இந்த சிவம் என்பது இந்த உலகம் எது செய்தாலும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கும். அது எதுவும் செய்யாது. அவன் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கான். சும்மா ஒருத்தர் அப்படி உட்கார்ந்துருந்தான்னு வைங்களேன், அவன் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கான். அவனை ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க? அது என்ன சிவனேன்னு இருக்கிறது? என்ன, அந்த மனிதனுடைய தனித்தன்மை தெரியாமல் அவன் பாவம் சோர்ந்து போய் சிவனேன்னு இருக்கான். சக்தி இல்லாமல் சிவனே இருக்கான். சக்தி இல்லாமல் சிவனேன்னு உட்கார்ந்துருக்கான் அப்படிம்பாங்க. அப்படின்னா இந்த சிவருமான் சக்தி இல்லாமல் சிவனேன்னு உட்கார்ந்துருக்காரா? அப்படியெல்லாம் கிடையாது. இந்த சிவருமானுக்கு தனித்தன்மைகள் உண்டு. ஏற்கனவே நாம் அதை பார்த்தோம். இருந்தாலும் இன்னும் சற்று எளிமையாக அப்படியே கோடிட்டு செல்வோமே. சிவருமான் தன்மை இல்லை, இந்த உலகில் உள்ள எல்லா பொருள்களும் அவருக்கு உரிமையானவை. இது அவருடைய முதல் தன்மை. இரண்டாவது, மிக தூய்மையானவர். மூன்றாவது, மிக தெளிவானவர். அவர் குழப்பமே வராது. அதுபோல அவர் முழுமை பெற்றவர். அவருக்கு மீறி, அவருக்கு இணையான வேறு எதுவுமே கிடையாது. அப்படி முழுமையான செயல்பாடும் உருவமும் தெளிநிலையும் உடையவர். அடுத்து அறிவு அவருக்கு சொல்லிக் கொடுத்து வரும் இல்லை, தானாக பெருக்கெடுக்கும் அறிவு. அவ்வளோ பெரிய அருளுடையவர், அறிவுடையவர். அடுத்ததாக அருள் உடையவர். அருள் என்ற வார்த்தைக்கு பிரதிபலனை எதிர்பாராமல், ஒரு பொருள் பெற்றுக்கொள்ளாமல் நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்தால் அதற்கு அருள்னு பேர். பொருள் பெற்றுக்கொண்டு செய்தால் அது அந்த அருள் அப்படி வராது. இந்த இறைவன் நிலம், நீர், தீ, காற்று, இந்த உலகம், மரம், செடி, கொடி, வண்ண வண்ண பூக்கள், பூ பறப்பது போல பட்டாம்பூச்சிகள், அப்படியே இந்த வசந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படியே செடிகள்லாம் தழைச்சிருக்கும். அதில் அப்படியே கலர் கலராக பூ, ஒரே கலர் பூவாக இருந்தால் பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிருமில்ல. அதனால் கலர் கலரான பூ, வண்ண வண்ண பூக்கள், அதில் வண்ண வண்ண டிசைன்ஸ், எவ்வளோ விதமான வடிவங்களில் இல்லை, 4 இதழ், 5 இதழ், 8 இதழ். இந்த பூக்களிலும் நல்ல பூ, கொடூர பூலாம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? மிக அழகான சில பூக்கள் நம் நாட்டில் இருப்பதாக தெரியவில்லை. இந்த யூடியூப்லாம் பார்த்தீங்களா, மிக அழகாக இருக்கும். அதில் மயங்கி போய் ஏதாவது உயிர்கள் மாட்டிச்சுன்னா அப்படியே மூடி அதனுடைய ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிடும். கொலைகார பூக்களும் இருக்குது. அப்புறம் இந்த நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டா தேன் வச்சிருக்கிற பூ நிறைய இருக்குது. அப்படியே ஒரு வண்டு சிவங்கன்னு பறந்து இல்லை ஒரு பட்டுப்பூச்சி பறந்து உட்கார்ந்து அதில் பார்த்தீங்களா, ஆச்சரியமான விஷயம், இந்த வண்ணத்து பூச்சி தேன் குடிக்கிற பூலாம் கொஞ்சம் நீளமாக இருக்கும், காம்பு நீளமாக இருக்கும். இந்த வண்ணத்து பூச்சி தன் வாயை நீல சுருட்டி வச்சிருக்கோம். அது நீளமாக உள்ளே விட்டு ஸ்டாப் போட்டு உரிகிற மாதிரி தேனை உறிஞ்சும். என்ன, அதே மாதிரி இந்த தேனீக்களுக்கு அவ்வளோ நீளமான உறிஞ்சக்கூடிய டியூப் வாய் இல்லை. அதுங்களுக்கு சின்னதாக கொஞ்சம் ஆழத்தில் பூ இருக்கிற மாதிரி. அந்தி பூச்சிகளுக்கெல்லாம் மல்லிகைப்பூ, சின்ன பூ, சின்ன காம்பு, எவ்வளோ அருமையான டிசைன் இல்லை? இப்படி எல்லாவற்றையும் படைக்கக்கூடிய ஆற்றலை உடையவர். அவர் படைத்துள்ள எல்லாமே நமக்கு இன்பத்தை தரக்கூடியது. ஏனெனில் அவர் இன்ப வடிவானர். இன்ப வடிவான ஒரு நல்ல
சிவம்னு வச்சிங்களேன். ஆக சரி, இவருக்கு 8 குணம்: உரிமை, தூய்மை, தெளிவு, முழுமை, அறிவு, அருள், ஆற்றல், இன்பம் என்று 8 விதமான குணங்களை உடையவர். சரி, இவர் என்னையா வேலை செய்கிறாரு? ஆக்கல், அழித்தல். அழித்தல்னா நாக்கம் அடக்குனலி இல்லை. என்ன? ஆக்கல், அழித்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று 5 தொழில்களை செய்கிறார். அது என்ன 5 தொழில்? சொக்கருங்கிற ஒன்றை படைக்கிறார். அதுக்கு உடம்பு சோறுகெல்லாம் கொடுத்து வளர்க்கிறார். திடீர்னு ஒரு நாள் கொன்று போடுறார், செத்து போயிடுறார் சொக்கர். அதுக்கு பிறகு அந்த உடல் நெருப்புலையோ மண்ணிலையோ போய் மறைஞ்சு போயிடுது. இந்த உயிர் எங்கே போகுதுன்னே தெரியல, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி யாராலும் காண முடியாமல் மறைக்கக்கூடிய ஆற்றலுடையவர். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவார்? அதுக்கு இன்னொரு கூட்டை கொடுத்து அதுக்குள்ளே இந்த உயிரை விட்டு பூமிக்கு அனுப்பக்கூடிய ஆற்றலுடையவர். சொக்கர் ரொம்ப புகழோடு பெரும் பணம் சேர்த்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சீடர்களை வச்சு லக்ஸரியாக வாழணும்னு நினச்சா அடுத்த பிறவி கண்டிப்பாக அப்படி தான். யார் மாதிரி? ஜக்கி வாசுதேவ் மாதிரி, அப்புறமேட்டு நித்யானந்தா மாதிரி. அவருக்கு கைலாஷ் அப்படி ஒரு நாட்டையே கொடுத்தாரு, வச்சுக்கடா போடா இந்த பேரை வச்சுக்க. ரவிசங்கர்ஜி இப்போ அவங்களாம் போன பிறவியில் நல்ல துறவிகளாக இருந்திருப்பாங்க, நல்ல பக்குவமான நிலையில் இருந்திருப்பாங்க. சில போலி குருமார்களை பார்த்து நம்மளும் இப்படியெல்லாம் லக்ஸரியாக வாழாமல் போயிட்டேன்னு உயிர் விடுறப்ப ஆசைப்பட்டு தொலைச்சிருப்பாங்களா என்னவோ தெரியல. இருந்தாலும் அவங்க முற்பிறவில் செய்த சைவத்தை பேணுதலை செஞ்சிட்ருக்காங்க, செஞ்சுட்டு போகிறாங்க. ஆக இந்த சிவபெருமான் என்ன செய்கிறார்? ஆக்கல், அழித்தல், மறைத்தல், அருளல்னு 5 தொழிலை செய்கிறார். சரி, இந்த சிவபெருமான் எதை கொண்டு இந்த செயல்களை செய்கிறார்? அவருக்கு ஒரே ஒரு செயல்னா முக்கியமான செயல் உண்டு, அது அருளல். அதுக்கு பேர் அருளல் என்ற அந்த செயலுக்கு பேர் சக்தி. அருளது சக்தியாகும் சிவன் தனக்கு என்று திருமூலர் பேசுவார். இந்த 5 தொழில்களையும் அவருடைய வல்லமை, ஆற்றல் இருக்கு இல்லையா, அதை கொண்டு செய்வார். வல்லமைனா என்னப்பா? சக்தினா என்ன? சக்தினா என்ன? தமிழில் ஒரு வார்த்தை படிச்சுக்கலாமா? பவர், பாசிட்டிவ் எனர்ஜி. அதுக்கு வல்லமை ஆற்றல்னு பேர். என்ன பேர்? வல்லமை ஆற்றல். வல்லமைனா பவர், ஆற்றல்னா பாசிட்டிவ் எனர்ஜி. ஏன்னா இது நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, இருந்தாலும் பாசிட்டிவ் இருந்தால் தானே நெகட்டிவ் வரும். அதனால் இறைவன் இந்த உலகத்தை எதை கொண்டு படைத்து இயக்குகின்றார் என்றால் தன்னுடைய வல்லமையாலும் ஆற்றலாலும் இயக்குகிறார். சரி, இந்த ஆற்றல் எத்தனை விதமாக இருக்குது அப்படின்னா அதில் பல வகை உண்டு. இதில் முதலாவது பறை, அதாவது பறை ஆதி அப்படின்னு. ஆதி சக்தி அப்படி அதுக்கு பேர், என்னைக்கு இருக்கக்கூடிய சக்தி. அப்புறம் இச்சை, ஆசைப்படக்கூடிய சக்தி. அடுத்தது கிரியை, செயல் செய்யக்கூடிய சக்தி. அந்த செயல் செய்வதால் ஏற்படக்கூடிய அனுபவங்களை பற்றி தெளிந்து இந்த உயிர்கள் மீண்டும் பிறவா நிலையை அடைய உதவக்கூடிய ஞானம். இந்த 5 வகையான ஆற்றலோடு இந்த இறைவன் இயங்குகிறார். அந்த பறை ஆதி ஆதி பறை அப்படிங்கிறது என்னன்னா சிவனோடு தோன்றிய ஆற்றல். அது அவரை விட்டு வெளியே வரவே வராது. அதிலிருந்து என்ன வரும்னா இந்த பிரபஞ்ச மாயை அப்படின்னு வரும். இதில் என்னன்னா பார்க்கறது மேலாம் ஆசைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த கலர்ஸ். நேற்று பேரிகை முந்தா நேற்று போயிருந்தேன், அங்கே ஒரு ரோஜா தோட்டம், வண்ண வண்ண ரோஜாக்கள். அதே மண் அதே தண்ணி, ஒரே மண் ஒரே தண்ணி சாமி. கலர் கலரா எத்தனை விதமான ரோஜா பூக்கள். வெளியே பார்த்தா காட்டு செடிகள், அவ்வளோ அற்புதமான மலர்கள், கலர். அந்த ரோஜா செடிகள் கூட சிங்கிள் கலர் தான் இருக்குது. இதில் டபுள் கலர், 3 கலர், 4 கலர், 2 கலர், 3 கலர், 4 கலர், 5 கலர் பூவெல்லாம் காட்டு பூக்களாக இருக்குது.
இதை பார்த்த உடனே வேதத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த காட்டில் இருக்கிற பூக்கள் மாதிரி மிக அழகான பூக்களை இறைவன் கூட உடுத்தியது கிடையாது அப்படின்னு வரும். இது எங்கேயோ இயேசுநாதர் படிச்சிட்டார் ஆற்றிருக்கு. அந்த பைபிளில் துணி இல்லாதவனை பார்த்து இயேசு சொல்கிற மாதிரி இதே வாசனத்தை வேறு மாதிரி சொல்லியிருப்பார் இயேசு. ஆடை இல்லை என்று கவலைப்படாதீர்கள், கானகத்து புஷ்பங்களை பாருங்கள். யார் கானகத்து புஷ்பம்னா சரிதான், காட்டுப்பூக்கள். அவை உடுத்து இருப்பது போல் சாலமோன் முதற்கொண்டு யாரும் உடுத்தியதில்லை. காட்டு பூக்களை பாருங்களா, அது எவ்வளோ கலர் கலராக டிசைனாக பூ பூத்து ஆடை அணிவிச்சிருக்கார். அதை விட நீங்களாம் விசேஷமான ஆளுங்க, துணி இல்லைன்னு ஏன்னா கவலைப்படுறீங்க, அவர்கிட்ட கேளுங்கடாம்பார். அப்படியே ரிக்லேருந்து கொண்டு போய் பைபிளுக்குள்ளே நுழைச்சிருக்காங்க. அதில் இது எதனால் இது வந்ததுன்னா, நம்முடைய சைவ சமயத்தில் இலங்கையிலே பெரிய அளவு மக்களை மீட்டெடுத்து கொடுத்தவர் ஆறுமுக நாவலர். அவர் தான் இந்த பைபிளை மொழிபெயர்ப்பு செய்கிறார் தமிழில். இவர் என்ன பண்ணிட்டார்னா, அந்த லத்தீன் வார்த்தைகளுக்கு பொருள் தெரியாதப்போ குறுக்க வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை தூக்கி உள்ள அந்த கருத்துக்களை உள்ள நுழைச்சிட்டாரு என்னவோ. அது அந்த இயேசுவுக்கும் ஆறுமுக நாவலருக்கும் சிவருமான் தான் வெளிச்சம். ஆக அந்த ஆதிபறைங்கிறது பறையாதி என்பது இறைவனோடு தோன்றிய சக்தி. மீதி 3 சக்தி படைக்கப்பட்ட இந்த ஆத்மாக்கள் வந்துடும். சாமி கொடுக்குறார் இச்சை, ஆசைப்படுதல். எதை பார்த்தாலும் ஆசைப்படும். என்ன கார் வாங்கணும் ஆசைப்படுது, வாங்கினா அதுக்காக என்ன செய்யுது, கிரியை ஒரு உழைப்பு செய்து உழைக்குது. உழைத்த பிறகு என்ன பண்ணுது, கார் வாங்குது. கார் வாங்கிட்டு என்ன பண்ணுது, அது ஓட்ட கற்றுக்குது. அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு கார் வேணும்னு இச்சை, பெரிய கார் வரணும் இச்சை. அப்புறம் கிரியை, அப்புறம் அதை ஒரு ஃப்ளைட் வாங்கலாம், ஒரு கூரை. அப்படியா இச்சைப்பட்டு ஆசைப்படுத, அது இச்சாசக்தின்னு பேர். செயல்முறைகளுக்கு கிரியாசக்தின்னு பேர். அடுத்தது ஞானம்னு பேர். இந்த ஞானமும் இந்த பிறவியின் துன்பங்களை இன்பங்களை எல்லாம் அனுபவித்த பிறகு, போதுமுடா சாமி என்னை கொண்டு போய் உங்ககிட்ட சேர்த்திக்கன்னு கதறல முறையிடக்கூடிய நிலை கொண்டு செல்வது ஞானம். நம்ம ஆலய நம்முடைய இந்து சமய கோயிலில் நீங்கள் சைவ பெருமாள் எல்லாமே ஒன்று தானே. முருகன் விநாயகர் எல்லாருக்கும் பார்த்தா நடுவில் விநாயகர் இருப்பார், ஒரு பக்கம் சித்தி புத்தின்னு 2 இருக்கும். முருகப்பெருமான் இருக்கார், வள்ளி தெய்வயானைன்னு இருப்பாங்க. சொக்கநாதர் இருப்பார், மீனாட்சி பாகம்பிரியால்னு ஒன்று இருக்கும். அது என்னன்னா, பாகம்பிரியால் ஆதிபறை, மீனாட்சிங்கிறது ஆசைப்பட்டு இறைவனை உண்ட இச்சாசக்தி. முருகப்பெருமான் ஞானசக்தி, ஞான வடிவானவர். சிவனுடைய நெற்றிக்கு இடையே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க ஒளிவிடும் சிவலிங்கம் வாங்க திருமூலர். பெருமானுடைய நெற்றிக்கணித ஞான வடிவானவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானை பார்த்து ஆசைப்பட்டு திருமணம் செய்தவள் வள்ளி இச்சை. தேவேந்திரன் மகளாக இருந்து இந்த உலக பிரபஞ்ச இயக்கத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த கிரியை செய்யக்கூடியவள் தெய்வானை. ஆக நம்ம சாமிகளுக்கு 2 பொண்டாட்டி ஏண்டான்னு கேட்குறாங்களா முட்டா பயிலுக. இறைவன் ஞான வடிவானவர், அவர் இச்சா சக்தியாலும் கிரியாசக்தியாலும் உலகை இயக்குகிறார் அப்படின்னு சொன்னால் நமக்கு புரியாதுன்னு இப்படி வச்சு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ புரியுதா? ஏன் நம்ம சாமிக்கெல்லாம் திருமாலுக்கு அப்படி தான், பாமா ருக்மணி. ஒன்று சாதாரணமாக இருக்கும், ஒன்று அரச குடும்பத்தை சேர்ந்தாருக்கு. பெருமான் தலையில் கங்கை இருக்குது. அந்த கங்கை வச்சிருந்த கதை இதை சத்தியமாக சொல்லித்தான் ஆகணும். இந்த சில ஆட்கள் சிவருமானுக்கே 2 அப்படிங்கிறான், முட்டா பசங்க. அவருக்கு 2 கிடையாது, 1 கிடையாது. அவர் அதனா அங்கே என்ன நடந்ததுன்னா, பகீரதன்னு ஒரு பெரிய அரசன் இருந்தான் வடநாட்டில். அவன் நாட்டில் வறுமை பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்த உடனே இவர் கைலாச மலைக்கு சென்று சிவருமானை நோக்கி கடுமையான தவம் செய்கிறார். எதுக்கு தவம் செய்கிறார்னா, தன்னுடைய நாட்டில் நீர்வளம் குன்றாமல் இருக்க வேண்டும், அதற்காக ஆகாச கங்கை பூமிக்கு வர வேண்டும்னு வேண்டார்.
இந்த ஆகாச கங்கைங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. கடலுக்கு மலையை கடலில் உள்ள நீரை எல்லாம் மேகமாக்கி திரிகிறதே மேலே மேக சஞ்சாரம் பெரிய அந்த மழை காலத்தில் பார்த்தீங்களா ஒரே இருட்டா பரவலாக நீர் தேக்கியிருக்குல்ல, சுத்த நீர், மிக சுத்தமான 100% பியூர்லி டிஸ்டில்டு வாட்டர் சாமி மலை. அந்த மலை தாங்கி ஆகாயத்தில் இருக்கக்கூடிய மலைக்கதிபதி அந்த வருணன் இறைவனை நோக்கி அந்த பகீரதன் கடும் தவம் செய்ய அப்படியே மேகத்திரள் எல்லாம் ஒன்று கூடி கடும் மழை பொழிய ஆரம்பிக்குது. அந்த மழை வர்ற வேகத்தை பார்த்தா இந்த வெள்ளம் நம்முடைய நாட்டையே அழிச்சிடும் போல இருக்கு. அவ்வளோ வெள்ளம். நம் தமிழில் தான் இது உண்டு, நீர் வேற வெள்ளம் வேறு. அளவு கடந்து வர்றது வெள்ளம், அளவாக சலசலன்னு போகிறது ஓடை, அது கொஞ்சம் மேலேருந்து கீழே இறங்கினா அருவி. இந்த அருவிங்கிறது அருமையான தமிழ் வார்த்தை. ஐந்தருவின்னு குற்றாலத்தில் இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் இதை 5 நீர்வீழ்ச்சிங்க, இந்த இங்கிலீஷில் வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற முட்டா பசங்க அப்படியே டிரான்ஸ்லேட். என்னன்னு நீர்வீழ்ச்சி, அருவி எவ்வளோ அருமையான வார்த்தை. இவன் நீர்வீழ்ச்சிங்கனால அது அப்பப்போ வந்து ஆளுங்களை அள்ளிட்டு போக முயற்சி பண்ணுது போல். ஆகிய அன்பிற்மர்வுகளை இது இருக்கட்டும், அங்கே போவோம். பெரும் ஆகாய கங்கை வந்து பூமியில் இறங்குது, பயங்கர வேகமாக அழிக்கிற மாதிரி. பகீரதன் பறந்து போனார், பயந்து போய் சொக்கா பெருமானே கைலாசபதி, நான் வேண்டிய மலை என் நாட்டையே அழித்து விடும் போல இருக்கிறதேன்னு காப்பாற்றுங்கள்னு சரணடைகிறான். அப்போ சிவபெருமானை என்ன பண்ணுறார், அப்படியே எழுந்து நின்று தன்னுடைய விரித்த சடை இல்லையா, விரிந்த சடை அப்படி தலையை எடுத்து அப்படி தலையை ஒரு சிலுப்பி சுத்துறார். அந்த தலை முடியில் வந்து ஆகாய கங்கையை கட்டி கொஞ்சமாக பூமியில் கொஞ்சம் கொஞ்சமாக போய் பரவலாக போகிற அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறார். அதுதான் கங்கை சாமி தலையில் இருக்கிற காரணம். நீங்கள் திருக்கையில யாத்திரை நடந்து போகிறவங்களுக்கு, எங்கள் காலத்தில் போனவங்களுக்கு அந்த ஓம்காளி நதி தோற்றத்தை பார்க்கும் தவம் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 11,000 அடி ஒட்டுத்திட்டில் நடந்து போகணும். எப்போனா 85 நாங்கள் போனப்போ 85 86. அப்போ அந்த வழியாக நடந்து போகக்குள்ள அப்படியே அந்த தூய்மையான கங்கை உற்பத்தி ஆகி மேலேருந்து கீழே அங்கே ஓம்காளின்னு பேர். அந்த நதி இறங்குறப்ப ஓம் அந்த ஓசையோடு இறங்கும். இந்த எப்படி இந்த வரைபடத்திலே இறைவன் குளிமைக்குள்ளேருந்து கங்கை நீர் விட்டுறதோ அதுபோல் இருக்கும். அப்போ என்ன விஷயம் அது, இப்போ கைலாச யாத்திரை போகிறீங்களா அப்படின்னு நோகாமல் போய் மானசில் இறங்கி சுற்றிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு பேர் யாத்திரை இல்லை, டூரு கிடக்குது, விடுங்க. இங்கே என்னாச்சு, இந்த கங்கையை தலையில் வைத்து இந்த பூமியை காப்பாற்றுறார் சிவபெருமான். அதுதான் வந்து அந்த சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய காவிரி. இனிமேலாவது எவனாவது காவிரியா கங்கை, இனிமேலாவது எவனாவது உங்கள் சிவபெருமானுக்கே 2ன்னா சொல்லுங்க. 2எல்லாம் இல்லடா முட்டா பசங்களா, என்ன இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லுங்க. சரி, இந்த சிவபெருமான் இந்த வல்லமைகளை ஆற்றல்களை கொண்டு எப்படி தொழில் செய்வார் அப்படின்னா, இந்த சிவபெருமான் ஆதிசக்தியோடு கூடி என்ன செய்கிறார், இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறார். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம், பூமி, நிலா, சந்திரன், சூரியன், இன்னும் எக்ஸட்ரா கோடான கோடி 100 கோடியின் மேற்படவர் இந்த அண்ட சடாசரங்களை படைக்கிறார். இந்த சிவபெருமான் இச்சாசக்தியோடு கூடி என்ன செய்கிறார், எல்லா உயிர்களையும் காப்பாற்றுகிறார், காத்தல் தொழிலை செய்கிறார். என்ன அடுத்ததாக கிரியாசக்தியோடு கூடி நம்முடைய மனதில் உள்ள ஆணவ மலம் நீக்கக்கூடிய அழித்தல் தொழிலை செய்கிறார். அதற்கு பிறகு ஞானசக்தியோடு கூடி மறைத்தல் தொழிலை செய்கிறார். அதற்கு பிறகு பராசக்தியோடு சேர்ந்து அருளல் தொழிலை செய்கிறார் என்று இது 5 தொழில்கள் சிவம் செய்வது. இதில் இந்த சிவன் அழிக்கிறாருங்கிறது நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இந்த புறச்சமயத்தார்
மற்றும் அறகுறையா தெரிஞ்சுட்டுங்க. நம்ம சிவனை கும்பிட்டா, ஐயோ சிவனையா கும்பிடுற, அந்த ஆள் அழிச்சு போடுவார்ப்பா, நெருப்புப்பா அப்படிமா. அட முட்டா பசங்களான்னு அவங்கள பார்த்து இனிமே சொல்லுங்க. சிவன் அழிக்கும் தெய்வம் தான். ஆனா எதை அழிக்கிறார்? நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமையையும் ஆணவத்தையும் திமிரையும் ஒழுக்கக்கேடான வாழ்க்கையும் அளித்து ஒழுக்கமான வாழ்க்கையை தந்து அறிவாற்றலை தருகிறார். அறியாமையை அழித்து அறிவை தருகிறார்னு சொல்லுங்க. என்ன சிவன் செய்யக்கூடிய அழித்தல் தொழில் இது. சரி, இந்த சிவன் பெரியாள்னா, ஈரோட்டில் நாங்கள் சிறுபிள்ளைகளாக இருந்த பொழுது, சிறுபிள்ளைனா ஒரு எங்களுடைய 19-20 வயதுகள் இருந்த பொழுது, அங்கே ஒரு அருள்நெறி திருக்கூட்டம்னு ஒரு அமைப்பு இருந்தது. இப்பவும் இருக்கு. அப்போ இருந்த அருள்நெறி திருக்கூட்டம் உண்மையாகவே அருளோடு கூடிய நிறைய அறப்பணிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க சில அறியாமையில் இருக்கிறவங்க அடிமைகளாக இருக்காங்க. வேடிக்கையான சமாச்சாரம். இவங்க உருப்படியாக ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரியல. அதில் ஒரு குரூப் என்ன பண்ணுன்னா, அங்கே திருத்தொண்டீஸ்வரர்னு ஒரு சாமி இருப்பார், வாரணாம்பிகைன்னு ஒரு அம்பாள் இருப்பாங்க. சிவனை கும்பிடுவாங்க, வாரணாவை கும்பிட, சக்தியை கும்பிட மாட்டாங்களாம். சிவமே பெரிதுன்னு. இதை நான் போய் எங்கள் ஐயா கிட்ட சொன்னப்போ ஐயா சொன்னார், போகிறாங்க கண்ணை கும்பிடாட்டி போகிறாங்க, அவங்களுக்கு அது தெரிந்த அறிவு அவ்வளோதான், என்ன விட்டுட்டு போ அப்படின்னாரு. அப்புறம் அது ஐயா எனக்கு என்ன விளக்கம் சொன்னார்னா, சிவபெருமானுடைய அருளாற்றலே சக்தி. சக்தியை கும்பிடலைன்னா சிவபெருமானிடத்து அருளை பெற முடியாது. இதை கூட உணராத இவர்கள் ஏதோ பெரிய சிவஞானிகள் போல் வாழ்கிறார்கள். போகட்டும் கண்ணு, நீ தெரிஞ்சிக்க. மின்சாரம் இருக்கிறது அல்லவா, மின்சாரம், அதில் 2 இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ். இது ரெண்டும் சேர்ந்தாதான் விளக்கு எரியும், இல்லைன்னா எரியாது. இந்த நியூட்ரல்னு ஒன்று கொடுத்துருப்பான் பவர் லைனில். என்ன, அந்த நியூட்ரல் தான் எல்லாவற்றையும் காம்ப்ரமைஸ் பண்ணி போகக்கூடிய ஞானம். இந்த பாசிட்டிவ் இருக்குல்ல, அது ப்ளஸ்ஸு, நெகட்டிவ் மைனஸ்ஸு. இந்த 3 கம்பிலேயே இந்த சிவதத்துவம் இருக்குது, கரண்ட்லேயே. அதுபோல் கண்ணு, இந்த மின்சாரத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று 2 சக்திகள் சேர்ந்தால்தான் இந்த ஒயர் வழியாக கரண்டு போய் மின் விளக்கெரியும், ஃபேனோடு எல்லாம் பண்ணும். ஆக சிவனுக்கு உருவம் இல்லை என்றாலும் சக்திக்கும் உருவம் கிடையாது. ஏனெனில் மின்சாரத்தை கண்ணில் பார்த்தவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அந்த பையனை அனுபவிக்கும் பொழுது லைட் எரியுது. மின்சாரம் லைட்டுக்குள்ளே போகக்குள்ளே என்னங்கிறாங்க, கரண்டு வெளிச்சம் தருது, கரண்டு ஃபேன் சுற்றும் பொழுது காற்று தருது, ஹீட்டர் எரியும் பொழுது கரண்டு சூடு தருது. ஒரே கரண்டு தான், என்னென்ன பேர், பல்பு, ஃபேனு, ஹீட்டர். அதுபோல் ஒரே கடவுள் தான், பல்வேறு பெயர்கள். அதனால் விடு கண்ணுன்னார். அதனால் நான் சொன்ன கருத்துக்களை, எனக்கு சொன்னது இந்த அறநெறி திருக்கூட்டம் சிவனை அம்பாளை கும்பிடாதுன்னு சொன்ன, அதை விட சொன்னார், அந்த சிந்தனை விட சொன்னார். இதை கேட்டுட்டு சொக்கரையா விடுன்னு சொன்னார்னு இந்த பதிவில் நான் சொன்ன உண்மைகளை விட்டு விடாதீர்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.